டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு புற்றுநோய்களுக்கான காரணிகளை பற்றி கொஞ்சம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு விதமான பதட்டமும் அச்சமும் நிலவிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி இருக்கவங்கள யாராவது ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்ற வார்த்தை நம்ம திரும்ப நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த பதிவில் புற்றுநோய்க்கான என்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த காரணம்தான் அப்படின்று ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக புற்றுநோய்க்கு இதுவரைக்கும் நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் பல காரணங்கள் இதை அதிகப்படுத்துவதாகவோ அல்லது அதனுடைய செல்களை மியூட்டேஷனுக்கு உட்படுத்துவதாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சராசரியாக 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் எல்லாரும் புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மிக பெரும்பான்மை ஒரு 25 to 30% புகையிலை பயன்படுத்துகிறவங்களுக்கு இருக்குது. இந்த புகையிலை பயன்படுத்தும் பொழுது வாய்ப்புற்று தொண்டை புற்று வருவதற்கு அதிகமான காரணமாக இருக்குது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுப்பழக்கம், ஸ்மோக்கிங் சொல்கிற புகைப்பழக்கம் நுரையீரல் புற்றுக்கும் குடல் புற்றுக்கும் மிக அதிகமான காரணமாக இருக்குது. ஏன் கோலான் கேன்சரும் நம்ம நாட்டில் இப்போ அதிகமாயிருச்சு, அதாவது பெருங்குடல் புற்றுநோய். இதற்கு சில மரபணுக்கள் காரணமாக இருந்தாலும் நம்மளுடைய உணவு பழக்கமும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில வகையான வைரஸ் கிருமிகள்னாலும் ஏற்படுகிறது. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வைரஸ் தொற்றுகள்னால இந்த புற்றுநோய்கள், அதாவது கருப்பை வாய் சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் சில பொருட்களும் நாளடைவில் புற்றுநோய்க்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா சம் கெமிக்கல்ஸ், நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம முகப்பூச்சுக்கு பயன்படுத்துறது, பவுடர்ஸில், க்ரீம்ஸில், அப்புறம் பர்ஃப்யூம்ஸ், இப்படி நிறைய நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே ரசாயன கலவைகள் தான். இது கொஞ்ச நேரம் பயன்படுத்தும் போது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் நம்ம அதன் கூடவே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நாளடைவில் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுலேயும் மியூட்டேஷன் ஏற்பட்டு பல புற்றுநோய்க்கு இது அடிப்படை காரணமாக அமைகிறது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரேடியேஷன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அதாவது நம்மளை சுற்றியுள்ள சூழலில் சூரிய ஒளிக்கதிரிலிருந்தும் சில ரேடியேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம பயன்படுத்துகின்ற செல்ஃபோன்லேருந்து ரேடியேஷன்ஸ் வருது. ஆனால் இன்றைக்கு நம்ம செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. அதனால் அதனுடைய கதிர்வீச்சினால் நம்ம செல்களில் பல வகையான மாற்றங்கள் ஏற்படுதுங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோயும் கருப்பை சார்ந்த புற்றுநோயோட எண்ணிக்கை இன்றைக்கி அதிகரிச்சுட்டே இருக்குது. இதற்கு பல ஹார்மோன்களும் நமக்கு உடம்புல காரணமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கு இருக்கிற வாழ்வியல் மாற்றங்களை தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கான செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம உழைப்புக்கு ஏற்ற உணவு கிடையாது, அல்லது உணவுக்கேற்ற உழைப்பும் கிடையாது. அப்போ அதிகமான உணவு, ஒரே மாதிரியான உணவுகளை ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த புற்றுநோய்க்கான காரணங்களை நம்ம அடிப்படையில் ஏற்படுத்தி வச்சிடறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்க, புற்றுநோய் பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த புற்றுநோய்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புற்று அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக இருக்கிற செல் தன்னுடைய வேலைகளை செஞ்சிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா கண்களில் ஒரு மாதிரியான செல் இருக்கும், நம்மளுடைய நாக்கு வேறு மாதிரி செல், நம்ம கைகள் வேறு மாதிரியான செல் இருக்கும். செல் அப்படின்னா நம்மளுடைய அணுக்கள். இந்த ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். இந்த அணுக்களோட வேலை என்னென்னா சரியான வேலைகளை செஞ்சு முடித்து அது வயதாகும் பொழுது அதோடைய இறந்து புதிய செல்கள் உற்பத்தி ஆகும். இது ஒரு சுழற்சி முறை. அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல் இறந்து இன்னொரு செல் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதுதான் இயற்கை. இந்த ப்ரோக்ராம்டு செல் டெத்தில் வருகின்ற பிரச்சனை தான் அந்த செல் அழியாமல் தன் நிலையிலிருந்து மாறி வேறொரு செல்லாக மாறுகிறது. இப்படி மாறும் பொழுது அந்த திசுக்களுக்கான வேலையை செய்யாமல் அது ஒரு கட்டியாக பரவுகிறது. அப்போ எப்படி இதை நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல அந்த ஒரே ஒரு இடத்துல அந்த கட்டி இருக்கும்போது ஸ்டேஜ் 1, அந்த கட்டி வளர்கிறது அப்படின்னா அது ஸ்டேஜ் 2, மற்ற இடங்களில் நம்மளுடைய லிம்ஃப் நோட்ஸ்லாம் வளருது, அதை சார்ந்த லிம்ஃப் நோட்ஸ் நிணநீர் கட்டிகள்னு சொல்லுவோம், அது வளருதுன்னா ஸ்டேஜ் 3, மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டேஜ் 4. இப்படி பல அடுக்குகளாக அதை சொல்லுவோம். சரி நேயர்களே, இதற்கான வைத்திய முறைகள் என்ன, எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி.